அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்ட 18 முக்கியமான அறிவுகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்கலாமா அல்லது பள்ளிகள் திறப்பு தேதி நீட்டிக்கப்படலாமா என்று தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலின் தாக்கம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதித்துள்ளது. கடந்த காலங்களிலும் இது போன்ற கடுமையான கோடை காலத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதிகள் தள்ளி வைக்கப்பட்டன. தற்போதைய சூழலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி நீட்டிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக ரிசர்வ் வங்கி தங்க கடன்களுக்கான புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. புதிய விதியின்படி 2.5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு தங்கத்தின் மதிப்பில் 85% தொகையும், 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு 90% தொகையும் மற்றும் 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறுபவர்களுக்கு 75% தொகையும் கடனாக கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் மிக முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக பெறப்படும் சிறிய கடன்களுக்கு வருமான சான்றிதழோ அல்லது சிபில் ஸ்கோர் சரிபார்ப்போ தேவையில்லை என்பதாகும். இதனால் எளிய மற்றும் நடுத்தர மக்கள் எவ்வித சிக்கலான ஆவணங்களும் இன்றி தங்களின் அவசர தேவைகளுக்கு மிக எளிதாகவும் விரைவாகவும் தங்க நகை கடன்களை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக ரேஷன் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் ஊழியர்கள் கனிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகும். சில இடங்களில் தரம் குறித்த புகார்கள் வந்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான இடையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் இதில் எவ்விதமான முறைகேடுகளோ அல்லது தவறுகளோ நடக்கக்கூடாது என்றும் ஊழியர்களுக்கு கடுமையான உத்தரவுகளை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. மேலும் கிடங்குகளில் இருந்து தரம் குறைந்த உணவுப் பொருட்கள் விநியோகத்திற்கு வந்தால் அவற்றை ஊழியர்கள் எக்காரணம் கொண்டு ஏற்கக்கூடாது என்றும் உடனடியாக அவற்றை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு ரேஷன் பொருட்கள் அவர்களின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று வழங்கும் தாயுமானவர் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டுறவுத்துறை பணியாளர்கள் மூலம் ரேஷன் பொருட்கள் பயனாளிகளின் வீடு தேடி விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் கடைகளை கண்டறியும் கணக்கெடுப்பு தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இத்துடன் இரவு 10 மணிக்கு மேல் தாமதமாக மூடப்படும் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விதிமீறல்களில் ஈடுபட்டு பொதுமக்களை ஏமாற்றும் சம்பந்தப்பட்ட கடை ஊழியர்கள் மீது உடனடியாக துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் விஜய் ஒரு முக்கிய அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆகியோர் வண்டல் மண்ணை எவ்வித விலையும் இல்லாமல் உரிமை கட்டணம் எதுவும் செலுத்தாமலும் தங்கு தடையின்றி இலவசமாக எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் தனிநபர் வீட்டு உபயோக தேவைகளுக்காகவும் வண்டல் மண் எடுக்க இந்த உத்தரவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெற்று பயனடைய விரும்பும் தகுதியான நபர்கள் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnEsevai.dn.gov.in என்ற முகவரியில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் வேளாண் பயிர் கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என முக்கிய வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வினோத் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துள்ளார். அமைச்சர் வினோத் தனது பேட்டியில் தாவேகா இந்த தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்துவது மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் இறுதி முடிவு எடுத்து முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்று உறுதியளித்துள்ளார். இந்த அறிவிப்பு கூட்டுறவு மற்றும் பயிர் கடன்களால் நிதி நெருக்கடியில் இருக்கும் லட்சக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பெரும் ஆறுதலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.